சாம்பார் வைக்க போகிறேன். சாம்பார்னு சொல்ல முடியாது, பருப்பு குழம்புன்னு சொல்லலாம். சாம்பார்னா காய்கறி போட்டு மசாலா தூள் போட்டு வச்சா அது சாம்பார். இது அப்படி எதுவும் போட போகிறதில்ல. வெறும் பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் இவ்வளோ தான் போட போகிறோம். அதனால் பருப்பு குழம்புன்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வெளியில் போய் காய்கறிலாம் வாங்க முடியல, வீட்டில் இருக்கிறத வச்சே சமாளிக்கணும். அப்படின்னா சிம்பிளாக சாம்பார் இப்படி செய்யலாம். 200 பருப்பு எடுத்திருக்கேன். 200 பருப்புக்கு 2 வெங்காயம், ஒரு சின்ன பூண்டுனா ஒரு 10-15 பல். இது கொஞ்சம் பெரிய பூண்டு, அதனால் ஒரு 10 பல் போடுறேன். 10 பல் பூண்டு. அப்புறம் தக்காளி, மஞ்சத்தூள் அதான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, சீரகம் போட்டு அரைச்சது, அதனால் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் சொல்லுங்கள், சின்ன ஸ்பூன் தான் இது ரெண்டுமே. அதுக்கப்புறம் தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு 6 போடலாம். பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு 4 போடலாம். இது ரொம்ப குட்டி தக்காளி, அதனால் நான் 6 போட்டிருக்கேன். இவ்வளோதான். இப்போ என்ன பண்ணிடணும், தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அடுப்பில் வேக போட்டுறணும். ஒரு 4 விசில் வைக்கலாம். ஆமாம், 4 விசில் வச்சா சரியான முறையில் வெந்துடும். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை 4 விசில் வச்சு வேக விட்டுட்டு அடுத்து தாளிக்கிறதுக்கு என்னென்ன போடுறேன்னு அப்புறமேட்டு பார்க்கலாம். இப்போ பருப்பு குழம்பு தாளிக்க போகிறோம். கடுகு, உளுந்தம் பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இவ்வளோ தான் தாளிக்க தேவையான பொருட்கள். இப்போது அடுப்பில் சட்டி காய வச்சாச்சு. இப்போ கடுகு, உளுந்தம் பருப்பு போடுறோம். அது வெடித்ததும் ஏற்கனவே வெங்காயம் பருப்பில் போட்டாச்சு, அதனால் நான் இதுக்கு வெங்காயம் போடலை. சும்மா காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, சீரகம், கடுகு, உளுந்தம் பருப்பு இவ்வளோ தான். இதை போட்டு தான் தாளிக்க போகிறேன். அந்த பருப்பு நல்லா வெந்துருச்சு. 4 விசிலில் கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டேன். அது அந்த அடுப்பில் இருக்குது, அது கொதிக்கட்டும். இங்கே தாளிச்சிட்ருக்கேன். இதில் சட்டியில் சுடுதண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா, இப்போ பருப்புக்கு தண்ணி இப்போது பத்தாதில்ல, அந்த தண்ணி ஊற்றுறதுக்கு, நம்ம பச்சை தண்ணி ஊற்றுறதுக்கு சுடுதண்ணி ஊற்றினோம்னா நல்லது. குழம்பு ஒரு மாதிரி இலைச்ச மாதிரி இருக்காது. பச்சை தண்ணி ஊற்றினா ஒரு மாதிரி இலைச்ச மாதிரி தெரியும், நல்லா இருக்காது, டேஸ்ட்டு கம்மியாகும். இதுவே நம்ம பருப்பு இப்போ கட்டியாக இருக்குல்ல, சுடுதண்ணி ஊற்றையில் அது என்ன பண்ணும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டாச்சு, சீரகத்தையும் போட்டாச்சு. அவ்வளோதான். அடுப்பை தாளிக்கிற அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா அவ்வளோதான், புரிஞ்சிருச்சு. இது தாளிச்சாச்சு. பெருங்காயத்தூள்லாம் நம்ம எண்ணெயில் போடுறத விட பருப்பில் போடுறது இன்னும் நல்ல வாசனை இருக்குன்றதுக்காக தான் நான் பருப்பில் போட்டேன். இப்போது இதை எடுத்து பருப்பில் கொட்டிடலாம். இப்போது தாளிச்சதை பருப்பில் கொட்டியாச்சு. பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். அப்போ தான், ஏன்னா நான் பருப்பு வேகையிலே உப்பு போட்டுட்டேன். அப்போ தான் கொஞ்சம் அந்த வெங்காயம், தக்காளியிலலாம் உப்பு பிடிக்குன்றதுக்காக எல்லாமே போட்டாச்சு பருப்பு வேகையிலே. கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். அது சுடுதண்ணி தான் ஊற்றுறேன். சூடான தண்ணி ஊற்றினா தான் பருப்பு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஆறின தண்ணி ஊற்றினா அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கவும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், பருப்பு குழம்பு தயார். 5 நிமிஷம் ஆகும், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.